ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம் பணத்தை பல வழிகளில் ஏர்ன் செஞ்சாலும் அதிக கமிட்மெண்ட்னால சேவ் பண்ண முடியாமல் போகுது இல்லையா? மேலும் அதுக்காக நிறைய ஆப்ஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜி பிளான்கள் இருந்தாலும் அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ செய்ய முடியறதில்ல. ஆனால் ஜப்பானியர்கள் சில இம்பார்ட்டன்ட் சேவிங் ஸ்ட்ராட்டஜிகளை ஃபாலோ செய்கிறனால மாதம் 25,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணாலும் அவங்களால பில்லியனில் சேவ் பண்ண முடியுது. மேலும் அந்த ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாராலையும் ஈஸியாக ஃபாலோ செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிகளை டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி வைஸ் அண்ட் பி வெல்த்தி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி 1, ககைபோ மெத்தட். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஜப்பான் மக்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது 1904ஆம் ஆண்டு ஜப்பானை சேர்ந்த பெண் பத்திரிகையாளர் ஹனி மடாகோங்கிறவங்க ககைபோ பட்ஜெட் ஸ்ட்ராட்டஜியை குறிப்பாக பெண்களுக்காக உருவாக்கினாங்க. ஆனால் இதோட சக்ஸஸை பார்த்து எல்லா மக்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் செய்கிற செலவுகள் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதி ரெக்கார்ட் செய்யணும். மேலும் வாரம் எழுதின செலவுகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். அடுத்து இம்பார்ட்டண்டான செலவுகளை டிக் செய்து தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கணும். அப்படி செய்யும்போது மாதம் 20% பணத்தை கண்டிப்பாக சேமிக்க முடியும்னு கன்ஃபார்ம் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியுதுன்னு கன்ஃபார்ம் செய்கிறாங்க. மேலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் எழுதி இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணணும். கேள்வி 1, உங்கள் மாத வருமானம் எவ்வளவு? கேள்வி 2, அதில் உங்கள் சேமிப்பு இலக்கு எவ்வளவு? கேள்வி 3, உங்கள் ஃபிக்ஸடான மாத செலவுகள் எவ்வளவு? கேள்வி 4, இப்போ இருக்கிற பொருளாதார ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேறுவது எப்படி? அடுத்து இந்த ககைபோ ஸ்ட்ராட்டஜி படி மாத இன்கமில் 50-25-25 ரூலை ஃபாலோ செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் மாத சேலரி 25,000னா அதில் 50% 12,500 ரூபாய் நீட்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். அடுத்து 25% 6,250 ரூபாய் வான்ஸ் எக்ஸ்பென்ஸ்க்காக பயன்படுத்தணும். கடைசி 25% அதாவது 6,250 ரூபாய் சேவிங்ஸ் அண்ட் முதலீட்டுக்கு பயன்படுத்தணும். ஸ்டேஜ் 2, எதில் முதலீடு செய்வது? சேமிப்பு மற்றும் முதலீட்டுக்காக உள்ள 6,250 ரூபாய் எதில் முதலீடு செஞ்சால் 2 கோடி இலக்கை அடைய முடியும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மாதம் 1,500 ரூபாயை நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்து அதுவும் 12-15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபண்டை தேர்வு செய்து முதலீடு செய்யலாம். அப்படி செய்யும்போது 20-25 வருடத்தில் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டில் குரோ ஆகி நல்ல மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கொடுக்கும். அடுத்து மாதம் 1,500 ரூபாயை 15% ரிட்டர்ன் தரக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்வு செய்து முதலீடு செய்யணும். அதுவும் 20 வருடத்தில் காம்பவுண்டிங்கில் குரோ ஆகி நல்ல ரிட்டர்ன் வேல்யூவை கொடுக்கும். மேலும் அவங்க ரூல் 72ஐயும் ஃபாலோ செய்கிறாங்க. நாம் தேர்வு செய்த மியூச்சுவல் ஃபண்டோட இயர்லி இன்ட்ரெஸ்ட்டை வைத்து நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை வருடத்தில் இரட்டிப்பு ஆகுங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நாம் தேர்வு செய்த மியூச்சுவல் ஃபண்ட் வருடத்துக்கு 12% இன்ட்ரெஸ்டில் குரோ ஆகுதுன்னா அதை 72ஆல் டிவைட் செஞ்சால் கிடைக்கும் 6 வருடத்திலேயே நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் டபுள் ஆகும்னு கால்குலேட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நாம் மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்து அதில் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த 6 வருடத்தில் 2 லட்சமாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து 12 வருடத்தில் 4 லட்சமாக கன்வெர்ட் ஆகும். அடுத்து 18 வருடத்தில் 8 லட்சமாக மாறும். அடுத்து 24 வருடத்தில் 16 லட்சமாக ரெட்டிப்பாகும். அடுத்து 30 வருடத்தில் அது 32 லட்சமாக மாறும். அடுத்து 36 வருடத்தில் அது 64 லட்சமாக மாறி இருக்கும். ஸோ ஜப்பானியர்கள் ரூல் 72 மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் வேல்யூவை கால்குலேட் செய்கிறாங்க. அடுத்து மாதம் 1,000 ரூபாயை சோவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் செய்யலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்னால ஜிஎஸ்டி இருக்காது. மேலும் டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஒவ்வொரு 8 மாதத்துக்கு 1 கிராமோட அமௌண்ட்டுக்கு பாண்ட்ஸை பர்ச்சேஸ் செய்யலாம். மேலும் வருடம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆட் ஆகும். 8 வருடத்துக்கு பிறகு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் போது டாக்ஸஸ்ன்னு எதுவும் இருக்காது. மேலும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறதை விட 20% வேஸ்டேஜ் மற்றும்
டாக்ஸ்களை சேவ் பண்ண முடியும். அடுத்து மாதம் 1000 ரூபாயை நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் முதலீடு செய்யலாம். இது வருடம் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் க்ரோ ஆகும். ரிட்டையர்மெண்ட் பீரியடில் விட்ரா பண்ணும்போது நல்ல ரிட்டர்ன் வேல்யூவை கொடுக்கும். கடைசியாக இருக்கிற 1000 ரூபாயில் 500 ரூபாயை ஒரு லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானை எடுக்கணும். அது உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேலன்ஸ் இருக்கிற 500 ரூபாயை ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளானை மாதம் 500 ரூபாய்க்கு ஃபேமிலியை கவர் பண்ணுற மாதிரி எடுக்கணும். ஸோ ஜப்பான் மக்கள் தங்கள் 20% சேமிப்பு பணத்தை இப்போ டிஸ்கஸ் பண்ண மெத்தடில் இன்வெஸ்ட் செய்கிறாங்க. ஸோ லாங் டேர்மில் செய்யும்போது இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த்தாக பில்ட் பண்ண முடியும்னு கன்ஃபார்ம் செய்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி 2 சுஹாரி. ஜப்பானியர்கள் சுஹாரி என்ற டிஃப்ரெண்ட்டான ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதை நாம் ஃபைனான்சியல் டிசிப்ளினுக்கு பயன்படுத்தலாம். ஷூனா ஒரு சிஸ்டமை ஃபாலோ செய்தல். முறைகளை புரிந்து பயன்படுத்துதல். உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டில் பண இலக்குகளை ஃபிக்ஸ் செய்து எஸ்ஐபி மூலமாக மாதம் முதலீடு செய்வது. சிஸ்டம்ஸை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குவது. அதாவது சுஹாரி நமக்கு சொல்கிறது என்னன்னா, சேமிப்பு மற்றும் முதலீடுகளை எப்போவுமே லாங் டேர்மில் செய்யணும். மேலும் ஒவ்வொரு கட்டத்தையும் நிதானமாக கடந்து தேவையான நிதி சுதந்திரத்தை அடைய முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் சம்பாதிக்கும் போது பெரியவங்ககிட்ட இருந்து பட்ஜெட்டிங் சேவிங் பிளான்களை தெரிஞ்சுக்கிறோம். அதுவே 1 அல்லது 2 வருடத்துக்கு பிறகு புக்ஸ் மற்றும் வீடியோக்கள் மூலமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்களை ஃபாலோ செய்கிறோம். மேலும் சில வருடத்துக்கு பிறகு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸையும் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ லைஃப்பில் வேலை பிஸ்னஸ்னு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறோம். அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோம். கடைசியாக அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறோம் இல்லையா? இதைத்தாங்க சுஹாரி ஸ்ட்ராட்டஜி நமக்கு சொல்லித் தருது. ஸ்ட்ராட்டஜி 3 ஹரா ஹச்சிபு. பொதுவாக நாம் எவ்வளவு பணத்தை ஏர்ன் பண்ணாலும் செலவு ஆயிடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஜப்பானியர்கள் ஹரா ஹச்சிபு ரூலை ஃபாலோ செய்கிறனால அதிக பணம் சேமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹரா ஹச்சிபுன்னா 80% வயிறு நிறையுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 100% வரை வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம 80% சாப்பிட்றது தாங்க. இதை ஃபுட்டுக்கு மட்டும் இல்லாமல் பணம் செலவு செய்கிறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் செய்கிறாங்க. அதாவது 100% செலவு செய்யாமல் 80% செலவு செஞ்சு 20% சேவிங் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு மாதம் 25,000 ரூபாய் சேலரியில் 80% அதாவது 20,000 ரூபாய் செலவுக்கு பயன்படுத்தணும். பேலன்ஸ் 20% 5,000 ரூபாய் மாதம் கண்டிப்பாக சேமிக்கணும். வருடத்துக்கு 60,000 ரூபாயை சேமித்து இன்வெஸ்ட் செய்யணும். இந்த ரூலை ஃபாலோ செய்யும் போது தேவையில்லாத செலவுகள் குறையுது. மேலும் அடிக்கடி பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் பழக்கங்கள் குறையுது. அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ள ஃபைனான்சியல் டிசிப்ளினை உருவாக்குது. மேலும் செலவுகளை கட்டுக்குள் வைக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு ஜப்பானியர்கள் கன்ஃபார்ம் செய்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜி 4 ஓசௌஜி. ஓசௌஜின்னா வீட்டையும் மனசையும் சுத்தம் பண்ணுறதுங்க. இது சிம்பிளான ஹேபிட் தான், ஆனால் வாழ்க்கையும் நிதிநிலையும் ஹேண்டில் செய்ய யூஸ் ஆகுது. இது வீட்டை மட்டும் சுத்தம் செய்யாமல் செலவுகளையும் சுத்தம் செய்ய பயன்படுது. அதாவது ஒரு வருடத்துக்கு நாம் செஞ்ச செலவுகளின் பில்கள், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இஎம்ஐ, சார்ஜஸ்ன எல்லாத்தையும் ஒரு முறை அனலைஸ் பண்ணணும். அதில் தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், இஎம்ஐகளை கேன்சல் செய்யணும். இதன் மூலம் வருடத்துக்கு 15,000 வரை சேவ் பண்ண முடியும். மேலும் நம்மிடம் உள்ள பழைய ஃபோன்கள், லேப்டாப்கள், ட்ரெஸ்கள் மற்றும் ஐட்டம்ஸ்களை ரீசேல் பண்ணலாம். இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஜப்பானியர்கள் இந்த சிஸ்டமை ஃபாலோ செய்யும் போது செலவுகள், பழக்கங்கள், பொருட்கள் மற்றும் மனதையும் சுத்தம் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் புதிய வருடத்தில் சுறுசுறுப்பான ஃபைனான்சியல் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பானியர்கள் ஃபாலோ செய்கிற இந்த சிஸ்டம்களை ஃபாலோ செஞ்சு பில்லியனராக வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸுங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இதுபோல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பி வைஸ் அண்ட் பி வெல்த்தி. உங்கள் நண்பன் ஆர்கே.